கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களை மட்டுமல்ல, தேசத்தையும் மகிழ்ந்து களிக்கூற செய்கிற தேவன். தேசம் களிக்கூற வேண்டுமென்றால் கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை செய்திருக்க வேண்டும். தேசமே பயப்படாதே என்று தேவன் சொல்லுகிறார். மனிதர்களாகிய நம்மை பார்த்து நீ பயப்படாதே என்று சொன்ன தேவன் தேசத்தை பார்த்தும் பயப்படாதே என்று சொல்லுகிறார். தேசம் களிகூற வேண்டுமென்றால் அங்கே ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், ஜனங்கள் சுபிட்சமாய் வாழ வேண்டும், ஜனங்கள் பாதுகாப்போடு அமெரிக்கையாய் இருக்க வேண்டும். அதற்கு தேவனுடைய கிருபை இருந்தால்தான், தேவன் பெரிய காரியங்களை அவர்களுக்காக தேசத்திற்காக செய்யும் பொழுதுதான் அப்படி நடக்கும். தேவன் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்தை பற்றி தேவன் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய தேசத்திற்காக தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் அநேக பேர் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் தேவன் கேட்டு நம்முடைய தேசத்திற்கு நிச்சயமாகவே தேவன் பதில் அளிப்பார். நம்முடைய தேசத்தை பயப்படாமல் காத்து கொள்ளுவார். நம்முடைய தேசம் மகிழ்ந்து களி கூறும்படியாக தேவன் கிருபை செய்வார். பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம், தேசத்துக்கு சேமத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவன். எப்பொழுது தருவார் என்றால், என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது தேவன் தேசத்திற்கு சேமத்தை தருவார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்னமும் கர்த்தரிடத்திலே நம்மை தாழ்த்துவோம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். நம்முடைய தேசத்துக்கு சேமம் வந்து சேருவதாக. ஆபிரகாம் சோதோம் கொமோரா பட்டணத்திற்காக கர்த்தரிடத்திலே வேண்டி நின்றதை நாம் அறிவோம். எத்தனை தரம் கர்த்தரிடத்திலே வேண்டினார். அதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையின் அடையாளம். நாம் நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய தேசத்தை குறித்து, நம்முடைய ஜனங்களை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாக, அவர்களுக்காக திறப்பிலே நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய அன்றாட வாழ்விலே காணப்படட்டும். பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம், தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிற மனிதனை தேடுகிறேன் என்று சொல்லுகிறார், ஒருவனையும் காணவில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இது எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம். ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றுவிட்டேன், இனி நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்பதற்கு அல்ல தேவன் நம்மை அழைத்தது. இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் இந்த உலகத்திற்கு நாம் உப்பாய் இருக்க வேண்டும். உலகத்திற்கும் இந்த தேசத்துக்கும் தேசங்களுக்கும் ஜனங்களுக்கும் நாம் பிரயோஜனமானவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவர்களுக்காக, தேசத்திற்காக திறப்பிலே நின்று கர்த்தரிடத்திலே மன்றாடவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே, இந்தியாவிலே முதல் கட்ட பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஒன்று கூட நம்மை தாழ்த்தி உபவாசித்து கண்ணீரோடு நம்முடைய பாவங்களையும் நம்முடைய ஜனங்களுடைய பாவங்களையும் அறிக்கையிட்டு நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். உண்மையுள்ள தலைவர்களை தேவன் நமக்கு தரும்படியாக, அவர்களை தேர்ந்தெடுக்கும்படியாக, ஜனங்களுக்கு கிருபை செய்யும்படியாக, 100% வாக்குப்பதிவு ஆகும்படியாக தேசத்தின் சேமத்திற்காக திறப்பிலே நிற்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்கள் தேசத்தில் நடக்கிற முதற்கட்ட வாக்குப்பதிவை தேவனுடைய கரங்களில் தருகிறேன். இந்த தேர்தல் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கிருபையின் கரம் விளங்குவதாக.
எங்கள் தேசம் மகிழ்ந்து களி கூறும்படியாக பெரிய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரை துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.